லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி. இப்போ நம்மளுக்கு எமர்ஜென்சியா ஒரு சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எஃப்டி போட்டிருக்கோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை டேலி பண்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு லோன் அமௌண்டா டிரான்சாக்ஷன் ஆக ஈஸியா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். உங்களுக்கு பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல எஃப்டி அக்கௌண்ட் இருக்குதா? உங்களோட எஃப்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி கேசஸ்ல யூஸ் ஆகுது, லைக் ஏதாவது ஹாஸ்பிட்டல் யூசஸ் ஆர்எல்ஸ் எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போதும் நீங்க எஃப்டியோட மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடியே எஃப்டி க்ளோஸ் பண்ணி அதை வித்ரா பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்படி நீங்க ஒருவேளை எஃப்டியோட மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடி நீங்க எஃப்டி க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் சைட்ல இருந்து பெனாலிட்டி உண்டு, லாஸ் உங்களுக்கு தான். அது இல்லாம உங்களுக்கு லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எஃப்டி அக்கௌண்ட் இருக்குது. அந்த எஃப்டில நான் ஒரு 1 lakh இப்போ டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 3 years டென்யூருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. சோ இப்போ 3 years டென்யூருக்கு நான் ஒரு பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு 1 lakh டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு செகண்ட் இயரோட முடிவுல ஒரு எமர்ஜென்சி நீட் இருக்குது, சம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்காக எனக்கு ஒரு 60,000 வரைக்கும் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எஃப்டியை க்ளோஸ் பண்றதா தான் இருக்கும். ஒருவேளை நான் எஃப்டியை க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எஃப்டி பிரேக் ஆகிடும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, பிளஸ் பெனாலிட்டியும் இருக்கலாம். இதனால எஃப்டில அமௌண்ட் போட்டு யூஸ் இல்லாம போயிடும். இதுக்கு அல்டர்னேட்டா என்ன வழி இருக்குது அப்படின்றத யோசிச்சோம்னா லோன் அகேன்ஸ்ட் எஃப்டின்னு ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட்டும் இருக்குது. லோன் அகேன்ஸ்ட் எஃப்டினா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 1 lakh rupees 3 years டென்யூருக்கு 7% இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் இயரோட எண்ட்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, எனக்கு 60,000 rupees அவசரமா தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நான் அதே பேங்க்ல போயிட்டு என்னோட எஃப்டியோட ப்ரூஃப காட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு 60,000 rupees எமர்ஜென்சியா தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா என்னோட எஃப்டி வேல்யூல இருந்து 70 to 90% வரை அவங்க சைட்ல இருந்து எனக்கு லோன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ 1 lakhல 80% இந்த சென்ஸ் 80,000 rupees வரைக்கும் ஈஸியா லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்கு 60,000 தான் வேணும் அப்படின்றதுனால எனக்கு 60,000 மட்டும் போதும்னு சொல்லிட்டு 60,000 விட்டாலும் விடலாம், இல்ல நான் 80,000 வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். இதுதான் லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட். எஃப்டி இருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு மணி அக்சஸ் வித்வுட் பிரேக்கிங் எஃப்டி. லோன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னு கால்குலேட் பண்ணலாமா? இப்போ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து 1 or 2% தான் அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் என்னோட 1 lakh rupees நான் டெபாசிட் பண்ணி வைக்கும் போது எனக்கு 7% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இந்த 7%ல இருந்து 1 or 2 இந்த சென்ஸ் 8%ல இருந்து 9% வரைக்கும் என்னோட லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் எனக்கு இப்ப எஃப்டி அமௌண்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு பேங்க் சைட்ல இருந்து எனக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் தைரியமா பேங்க் போய் அப்ரோச் பண்ணலாம். பிளஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரொம்ப கம்மி. இதுக்கு நம்ம பர்சனல் லோன் எப்படி எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா லோன் அகேன்ஸ்ட் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி, அப்ரூவல் ஃபாஸ்டா இருக்கும், டாக்குமெண்டேஷன் தேவை கிடையாது, ரொம்ப கம்மியான டாக்குமெண்டேஷன், நமக்கு ஆல்ரெடி எஃப்டி அக்கௌண்ட் இருக்கிறதுனால, அண்ட் தென் ரிஸ்க்குமே ரொம்ப குறைவு. இதே பர்சனல் லோன் எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கும், அப்ரூவல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், டாக்குமெண்டேஷன் ஏதாவது சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாவே தேவைகள் இருக்கும், அண்ட் தென் கிரெடிட் ஸ்கோரோட இம்பாக்டும் இதுல அதிகமா இருக்கும். இந்த டிஃபிகல்டிஸ் எதுவுமே இல்லாம ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லோன் தான் லோன் அகேன்ஸ்ட் இஎஃப்டி. சோ உங்களுக்கு எமர்ஜென்சியா லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ்ல எஃப்டி அக்கௌண்ட் இருக்கணும். எஃப்டி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி மூலமா லோன் அப்ரூவ் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த லோனை நம்ம அப்போ லோனை திருப்பி தர வேண்டாம், நம்ம காசு ஆல்ரெடி பேங்க்ல இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது கிடையாது. லோன் அகேன்ஸ்ட் எஃப்டில லோன் எடுத்தாலுமே நம்ம திரும்ப அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் அந்த இனிஷியல் அமௌண்ட் லோன் எடுத்த அமௌண்ட்டையும் பே பண்ணி தான் ஆகணும். அப்படி பே பண்ணாத பட்சத்துல நம்மளோட எஃப்டி அமௌண்ட் அங்க இருக்குது பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்ல இருந்து பேங்க் அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ லாஸ் நமக்கு தான். பெட்டர் அந்த அமௌண்ட்டை நம்ம ரீபே பண்ணிடுறது தான் நல்லது. இபிஎஃப் யங்கர் ஏஜ்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சப்போர்ட் அண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கும். பென்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் டைம் சப்போர்ட். எஃப்டி அப்படின்றது மந்த்லி இன்கம் மிஷின் மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் பினான்சியல் ஸ்ட்ரகிள் இல்லாம வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.